திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. 4 காவி கும்பல் ரோட்ல கத்திட்டு போறது பிரச்சனை ஆகாது. பக்தர்களுடைய நம்பிக்கைப்படி, வழிபாட்டு மரபுப்படி எங்க ஏத்தணுமோ அங்க ஏத்திடுச்சு. கலவரம் பண்ண வந்த காவி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒடுக்கி கலவரத்தை தடுத்து நிறுத்தியிருக்கு. இன்னொரு தரப்பு அதை சர்வே கல்லுங்கிறாங்க. இந்த கல் தூண்ல தீபம் ஏற்றியதற்கான, இதற்கு முன்பு 2000 வருஷம் முன்னாடி ஏத்தணும், 1000 வருஷம் முன்னாடி ஏத்தணும், இடையில நின்றுடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வரலாற்று சான்றோ, கல்வெட்டு சான்றோ, தொல்லியல் சான்றோ, இல்ல புராண இதிகாசங்கள்ல ஏதாவது ஒரு பாட்டு இருக்கு, ஒரே ஒரு எவிடன்ஸ் ராமரவிக்குமாரால கொடுக்க முடியுமா? நாங்க சொல்ற தூணைத்தான் 80 டாக்குமெண்ட் சொல்லுதுன்னு 4 சங்கிகள் தெரியுறாங்க. ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் சொல்லப்படுற தூண் இருக்குல்ல, பிஜேபி சொல்ற தூண் இருக்குல்ல, நாயக்கர் கால கல்வெட்டையும் அனுமார் சிற்பத்தை எடுத்துக்காட்டுங்க. நமக்குன்னு பாரதிய தர்மம் இருக்கு இல்லையா? கரூர் மாவட்டத்தில் ஒரு மடத்தில் பார்ப்பனர்கள் உண்டு போட்ட எச்சில் மேல மற்ற சாதிகாரெல்லாம் போய் உருளணும்னு ஒரு வழக்கம் இருக்கு. 2 நீதிபதிகள் அமர்வு தடை செய்கிறார். இவர் சிங்கிள் ஜட்ஜா அந்த கேஸை எடுத்து அந்த தடையை கன்சிடரே பண்ணாம உருளுவதற்கு அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தார். உச்சநீதிமன்றத்துக்கு போனால் எப்படி எச்சிலை வழக்குல அந்த தீர்ப்பு பேக் ஃபயர் ஆனிச்சோ, அந்த தீர்ப்புக்கு தடை கிடைத்ததோ அதே போல நடந்துரும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்துத்துவ தரப்பு என்ன பண்றாங்கன்னா ஃபோர்ஸ் பண்றாங்க. 6 மணிக்கு கோர்ட்டை கூட்டுறேன், 6:05 உட்காரு. இந்த நாட்டுல யாரு இங்க நடந்திருக்கு? டிஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இணைஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். கடந்த 2 நாட்களாக திருப்பரங்குன்றத்தில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அங்கே தீபம் ஏற்றுறதுக்கு இந்த அரசு ஒத்துழைக்க மாட்டுக்கு அப்படின்னு இந்துத்துவா சார்ந்த அமைப்புகள் சார்ந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல திருப்பரங்குன்றம் என்ன பிரச்சனை, ஏன் இந்த பிரச்சனையை இந்த அரசு இப்படி கையாளுது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குங்கிறதே முதல்ல தப்பான பார்வை. ஏன் அப்படின்னா 4 காவி கும்பல் ரோட்ல கத்திட்டு போறது பிரச்சனை ஆகாது. அவங்க பிரச்சனை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் அதை இடது கையால் புறந்தள்ளி விட்டு நகர்ந்திருக்கிறார்கள்ங்கிறது தான் அடிப்படை செய்தி. இன்னொன்று, மலையில தீபம் ஏற்றுவதற்கு தடை அப்படிங்கிற ஒரு செய்தியை ரிப்பீட்டடா சங்கிகளும் திமுகவுக்கு எதிரான சக்திகளும் தமிழ்நாட்டுக்கு எதிரான சக்திகளும் தொடர்ச்சியாக பரப்பிட்டே இருக்கிறாங்க. அடிப்படையில் கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு திருவண்ணாமலையில் தொடங்கி ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு வீடுகள்லையும் கார்த்திகை திருவிழா மிக கோலாகலமாக, எந்தவித தடங்களும் இல்லாமல், எந்தவித தடையும் இல்லாமல், எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் 10 லட்சம் பேர் 15 லட்சம் பேர் கூட்டின அந்த நிகழ்ச்சியில் கூட ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாமல் மிக நேர்த்தியாக, மிக திறமையாக, மிக அழகாக அந்த நிகழ்வு நடத்தப்பட்டு முடிந்திருக்கிறது. திருப்பரங்குன்றத்திலையும் வழக்கமான நடைமுறைப்படி மாலை 6 மணிக்கு நேரம் பார்த்து, காலம் பார்த்து, நட்சத்திரம் பார்த்து, நாள் பார்த்து, எந்த வகையில் திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக தீபம் ஏற்றுவாங்களோ அந்த வகையில் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றப்பட்டது. கார்த்திகை திருவிழா திருப்பரங்குன்றத்திலும் வழக்கமான கொண்டாட்டத்தோடு நடத்தப்பட்டது, சடங்குகளோடு நடத்தப்பட்டது, முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் ஒரு மலை இருக்குது. இந்த மலையில் எங்கே தீபம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. எனக்கு ஒரு பார்வை இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், இந்த கேமராமேன் அண்ணனுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், சிஎம்க்கு ஒரு பார்வை இருக்கலாம், ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ்க்கு ஒரு பார்வை இருக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கலாம், மனுதாரருக்கு ஒரு பார்வை இருக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தருடைய பார்வையையும் ஒரு ஆலய நிர்வாகம் நிறைவேற்ற முடியாது. ஆலய நிர்வாகம் தன்னுடைய மரபு என்ன, தன்னுடைய பண்பாடு என்ன, அது 100 வருஷமா 200 வருஷமா காலங்காலமாக எதை பின்பற்றிட்டு இருக்கு அப்படிங்கிறதன் அடிப்படையில் எந்த இடத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய உரிமை ஆலய நிர்வாகத்திற்கு உண்டு. அப்போ கோயில் என்ன பண்ணியிருக்குன்னா, பக்தர்களுடைய நம்பிக்கைப்படி, வழிபாட்டு மரபுப்படி எங்கே ஏற்றணுமோ அங்கே ஏற்றிடுச்சு. கலவரம் பண்ண வந்த காவி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு ஒடுக்கி கலவரத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. அப்போ வழக்கமான கொண்டாட்டத்தை ஆலயம் உறுதி செய்திருக்கிறது, தமிழ்நாட்டின் பாதுகாப்பை அரசு உறுதி செய்திருக்கிறது. அதுதான் அங்கே நடந்தது. இல்லை, நீதிபதி சாமிநாதன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வழக்கமான நடைமுறை இல்லை, நானே நேரில் போய் ஆய்வு செஞ்சு இப்போ நான் உத்தரவு கொடுத்துருக்கிற அந்த கல்லில் தான் தீபம் ஏற்றணும், அதுதான் தீபத்தூண் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். நானே நேரில் போய் ஆய்வு செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் நேரில் போயும் ஆய்வு செஞ்சுருக்கிறார். அடிப்படையில் இந்த விவகாரம் இன்னைக்கு நேத்தி வந்த விவகாரம் இல்லை.
1800களுடைய மத்தியிலிருந்து 1860களிலிருந்து இந்த பிரச்சனை இருப்பதாக ரெக்கார்ட் சொல்லுது. இது வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில், சிவில் கோர்ட்டில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருநபர் அமர்வு, ஒரு நபர் அமர்வு, இன்னும் சொல்லப்போனால் 1930களில் ப்ரிவ்யூ கவுன்சில் லண்டன் வரைக்கும் போய் நடத்தப்பட்ட வழக்கு இந்த வழக்கு. ஒரு 15 தீர்ப்புகளை பட்டியலிட முடியும். 30களில், 62ல், 68ல், 2014ல், 2017 வரைக்கும் ஒரு 15 முக்கியமான தீர்ப்புகளை பட்டியலிட முடியும். இந்த 15 தீர்ப்பும் 2 விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுது. எங்க தீபம் ஏற்றணும் என்பது ஆலயத்தின் முடிவு ஒன்று. ரெண்டாவது, இந்த 15 தீர்ப்புலையுமே இன்னைக்கு ஏற்றப்பட்ட, அதாவது கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஆலயம் எந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் எந்த தூணில் ஏற்றுனுச்சோ அந்த தூணை தான் மேண்டேட் பண்ணுது. இந்த 15 தீர்ப்புக்கும் முரணான ஒரு தீர்ப்பை ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் கொடுத்துருக்கிறார். கொடுக்கலாமான்னா கொடுக்கலாம், அதிலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நீதிபதியினுடைய அதிகாரம்தான். ஆனால் கேள்வி எங்கேருந்து வருதுன்னா, நீதி வழங்கல் முறையில் ஒரு முரணை அவர் ஏற்படுத்துகிறார். ஒரு நபர் அமர்வு கொடுத்த ஒரு தீர்ப்பை 2 நபர் பெஞ்சு வயலேட் பண்ணலாம். 2 நபர் அமர்வு கொடுத்த ஒரு தீர்ப்பை அதற்கு ஹையர் பெஞ்சு வயலேட் பண்ணலாம். அதனால தான் நம்ம ரிப்பீட்டடாக ஒரு தீர்ப்பில் உடன்பாடு இல்லைன்னா அப்பீல் போகிறோம், இல்லைன்னா லார்ஜர் பெஞ்சுக்கு கொடுங்க அப்படிங்கிறோம். நீங்கள் இன்றைக்கும் பிஆர் கவாயை எப்படி ஸ்கிப் பண்ணுறது, அவர்கிட்ட அந்த லிஸ்ட்டு போகக்கூடாது, வழக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்றிய பாஜக அரசு லார்ஜர் பெஞ்சுக்கு போடுங்க அப்படின்னு இந்த தீர்ப்பாய வழக்கு கேஸில் போய் நின்னாங்க. என்கிட்ட இந்த கேஸ் வரக்கூடாதுங்கிறது அவங்க விருப்பமான ஒரு வெளிப்படையாகவே கேட்டார். இன்னைக்கு அவர்களெல்லாம் நமக்கு நீதிபதி எப்படி மதிக்கணும்னு கிளாஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்கிறது தான் சோகக்கேடு. இப்போ என்னன்னா, தீர்ப்பு, இவர் வழங்கின தீர்ப்பு ஒரு 3 நபர் பெஞ்சினுடைய தீர்ப்பா, 5 நபர் பெஞ்சினுடைய தீர்ப்பா அப்படின்னா அதை நம்ம கருதலாம். ஆனால் இது என்னன்னா, ஏற்கனவே பழசெல்லாம் கூட விட்டுரும். 2014 ஜட்ஜ்மெண்ட்டும் 2017 இருநபர் அமர்வு, அதை நான் தெளிவாக சொல்லணும்னா 2017ஆம் ஆண்டு 7/12/2017 ஜஸ்டிஸ் கல்யாணசுந்தரம், ஜஸ்டிஸ் பவானி சுப்ராயன் வழங்கிய தீர்ப்பு இன்னைக்கு எங்க விளக்கு ஏற்றிருக்கிறோமோ, தீபம் ஏற்றிருக்கிறோமோ அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்ல ஏற்றுவதை உறுதி செய்கிறது. இவங்க சொல்லக்கூடிய இந்த கல் தூண்ல ஏற்றணுங்கிற அந்த டிமாண்டை அது தள்ளுபடி செய்கிறது. அப்ப இதை நீங்க என்ன பண்ணணும், ஒன்று இந்த தீர்ப்புக்கு தடை கொடுக்கணும். இந்த தீர்ப்புக்கு தடை கொடுத்தீங்கன்னா உங்க தீர்ப்பை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தீர்ப்பு தடை கொடுக்கல, ஏன்னா இதுக்கு அப்பீல் இல்லை, அப்படியே தான் இருக்கு, அது பெண்டிங்லேயே இருக்கு. அப்ப அந்த தீர்ப்பை திமுக அரசு நடைமுறைப்படுத்திருச்சு, அந்த தீர்ப்பு ஆலய நிர்வாகம் நடைமுறைப்படுத்திருச்சு. அப்ப 2 நபர் பெஞ்சோ இல்லை 3 நபர் பெஞ்சோ இந்த தீர்ப்பு கொடுத்திருந்தா அதுக்கு ஒரு வேலிடிட்டி உண்டு. அது இல்லைங்கிறது தான் அப்பீலில் தான் போய் செட்டில் பண்ண முடியும். அந்த அப்பீலுக்கான நேரத்தை அவர் கொடுக்கலங்கிறது தான் பிரச்சனை. இப்போ பொதுவாகவே ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் பண்ணுறதுக்கு மினிமம் 30 நாள் அவகாசம் இருக்குது. இந்த 30 நாளில் எப்போ வேணாலும் போய் அப்பீல் பண்ணலாம், 29ஆவது நாளில் கூட போய் பண்ணலாம். அதுக்கு போதுமான ஆவணங்களை, இல்லை வந்த தீர்ப்பில் எங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத கண்டறிகிறதுல, கூடுதல் ஆவணங்களை சேர்க்கறதுல ஒரு அரசோ கோயில் நிர்வாகமோ ஒரு பார்ட்டியோ நேரம் எடுத்துப்பாங்க. அதற்கே அவகாசம் கொடுக்காம நீங்கள் 2 நிமிஷத்தில் அமல்படுத்து, 3 நிமிஷத்தில் அமல்படுத்து அப்படின்னு சொல்கிறது போதுமான அவகாசம் கொடுக்காம ஒரு தலைபட்சமாக இது நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பிரதான குற்றச்சாட்டாக இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாமிநாதன், நான் பக்தரோட உரிமையை நான் பார்க்குறேன், ஒருத்தர் உரிமையோட எனக்கு இந்த உரிமை இருக்குது, நான் அதை செயல்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் ஏன் தீர்ப்பு வழங்கக்கூடாது, இல்லை உத்தரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதான் கேள்வியாக இருக்குது. இப்போ ராமரவிக்குமார் அப்படிங்கிறதான் பெட்டிஷனராக இருக்கிறாரு. அவர் உரிமையாக கேட்குறாரு, எங்களோட உரிமையை கடந்த 40 வருஷமாக நாங்கள் போராடுறோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு நேற்று இந்த போராட்டம் இல்லை, ஒவ்வொரு 40 வருஷமாக நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம், அந்த தூணில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த உரிமையை கொடுக்கறதுல என்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு? இல்லை, திருப்பி திருப்பி சொல்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், அங்கே விளக்கு ஏற்றப்படுகிறது. மரபு வழியா எங்க ஏற்றப்பட்டதோ அங்கதான் ஏற்றப்பட்டது. இப்ப நீங்க என்ன சொல்லணும், இவங்க சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, தீபத்தூண்னு சொல்றாங்கல்ல, ஒரு கல் தூணை, இன்னொரு தரப்பு அதை சர்வே கல்லுங்கிறாங்க. நம்ம அந்த கல் தூண்ல தீபம் ஏற்றியதற்கான, இதற்கு முன்பு 2000 வருஷம் முன்னாடி ஏற்றணும், 1000 வருஷம் முன்னாடி ஏற்றணும், 500 வருஷம் முன்னாடி ஏற்றணும், இடையில நின்றுடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வரலாற்று சான்றோ, கல்வெட்டு சான்றோ, தொல்லியல் சான்றோ, இல்லை புராண இதிகாசங்கள்ல ஏதாவது ஒரு பாட்டு இருக்கு அப்படிங்கிறதோ ஒரே ஒரு எவிடன்ஸ் ராமரவிக்குமாரால் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஆதரவு வரக்கூடிய பிஜேபியால கொடுக்க முடியுமா? இன்னைக்கு ஆதரவு வரக்கூடிய அதிமுகவில் கொடுக்க முடியுமா? அட்லீஸ்ட் ஜட்மெண்ட்ல கோட் பண்ணலாம்ல.
அங்கதான் இது ஏற்றப்பட்டது. இவர் சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த பக்தருடைய உரிமை. அவர் கேட்கிறார், எங்க தாத்தா காலத்துல பாட்டி காலத்துல 4 தலைமுறைக்கு முன்னால ஏத்த இடத்துல எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறாருன்னா அங்க ஏற்றப்பட்டதுக்கான சான்றை கொடுக்கணும்ல. ஆனா நாம கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோம்? நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல தான் ஏத்தணுங்கிறதுக்கு நீங்க சாட்சி, நான் சாட்சி, இங்க வாழ்ற அவ்வளவு பேரும் சாட்சி. சரி, இல்ல இதுக்கு புராணம், இதிகாசம், இல்ல தொல்லியல் ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னா நாயக்கர் கால கல்வெட்டு ஒண்ணு சாட்சி சொல்லுது. அந்த கல்வெட்டு அடிப்படையில தான் வந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை யாரு ப்ரொடியூஸ் பண்றா? 1980ஆம் ஆண்டு எம்ஜிஆர் கவர்மெண்ட்ல தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியிட்ட ஒரு ஆவணத்துல தெளிவா சொல்லுது. அதாவது கோவிலுக்கு அந்த ஆண்டவருக்கு மேல அப்படியே அந்த நீங்க வந்து ஒரு சன்னிதானத்துக்கு மேல இருக்கிறதா குறிப்பிடுது. இவங்க கேட்கிற தூணுக்கும் சன்னிதானத்துக்கு தூரம் இருக்கே. இவங்க சன்னிதானத்துக்கு பக்கத்துல கேட்கலையே, தர்காவுக்கு பக்கத்துல எல்லாம் கேட்கறாங்க. அப்போ நோக்கம் என்ன? சன்னிதானத்துக்கு மேல ஏத்துறது வந்து ஏற்கனவே ரெக்கார்ட் ஆயிருக்கு, தொல்லியல் துறையில ஆவணம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க சொல்ற தூணைத்தான் 80 டாக்குமெண்ட் சொல்லுதுன்னு 4 சங்கிகள் தெரியுறாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த 80 டாக்குமெண்ட்ல 1980 வெளியான தொல்லியல் துறை ஆய்வுல என்ன சொல்லுது? 2 முக்கியமானது சொல்லுது. அந்த தூணில் நாயக்கர் கால கல்வெட்டு இருந்தது. அந்த தூணில் ஒரு அனுமன் சிற்பம் தலையை திருப்பிய நிலையில் இருந்தது. இந்த 2த்தையும் ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் சொல்லப்படுற தூண் இருக்குல்ல, பிஜேபி சொல்ற தூண் இருக்குல்ல, இந்து முன்னணி சொல்ற தூண் இருக்குல்ல, அந்த தூண்ல நாயக்கர் கால கல்வெட்டையும் அனுமார் சிற்பத்தை எடுத்துக்காட்டுங்க. இல்ல. அப்ப என்னன்னா ஒரு வரலாற்று ரீதியாக அல்லது பாரம்பரிய ரீதியாக எங்கே விளக்கு ஏற்றுகிறோமோ அந்த இடத்தை மாத்துன்னு சொல்றீங்க. ஒரு இண்டிவிஜுவலுடைய நம்பிக்கைக்காக ஒரு மரபை மாற்ற முடியாது. ஒரு இண்டிவிஜுவலுடைய நம்பிக்கைக்காக கோடிக்கணக்கான பக்தர்களுடைய நம்பிக்கையை சிதைக்க முடியாது. நீங்க ஒரு வேற ஏதாவது பக்தர் போயிருக்காங்களா எனக்கு இங்கதான் வேணும் அப்படின்னுட்டு? வேற ஏதாவது அமைப்புகள் போயிருக்கா? ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சியினுடைய உள்நோக்கத்திற்கு நீதியை வளைக்கக்கூடிய சதி திட்டத்தில் ஒரு ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க சொல்றீங்க ஒரு கட்சிக்கு வந்து உள்நோக்கம் இருக்கு, சாமிநாதனுக்கு உள்நோக்கம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா 2 நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா அரசுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, அந்த உள்நோக்கத்தோட தான் இந்த மேல்முறையீட்டு மனு அரசு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நேத்தைய வழக்குல அது அந்த நீதிபதிகள் சொல்றாங்க. அவங்க உள்நோக்கம்னு சொல்றது கண்டெம்ப்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படிங்கிறது தான் உள்நோக்கமா அவங்க மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேள்வி ஒண்ணுதான், வழக்கு என்னைக்கு போடப்பட்டுச்சுன்னா நவம்பர் மாதம் 7ஆம் தேதி தான் ராம ரவிக்குமார் உயர்நீதிமன்றத்தில் பெட்டிஷனே போடுறார். 7 நவம்பர் 2025 பெட்டிஷன் போட்டு 10 நவம்பர் 2025 என்ன ஆகுது? நம்பர் ஆகி 1/12/2025 தீர்ப்பு ஆகிடுது. 20 நாள்ல 10 ரெஸ்பாண்டன்ட்டை அஃபிடவிட் போட்டு ட்ரையல் நடத்தி ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் நடத்தி தீர்ப்பு கொடுக்குறீங்கன்னா 20 நாள்ல 5 ஹியரிங். வேற எந்த வழக்குக்கு வரும் சொல்லுங்க? வேற எந்த வழக்குக்கு வரும்? கல்வி நிதி பிரச்சனை இருக்கு, மெட்ரோ பிரச்சனை இருக்கு, எய்ம்ஸுக்கு எதிராக இருக்கு, இப்படி தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை, ஜீவாதார பிரச்சனை, அதெல்லாம் கூட விடும். இண்டிவிஜுவல் சொத்து பிரச்சனை எவ்வளவு நிக்குது, இண்டிவிஜுவல் கிரிமினல் கேஸ் எவ்வளவு நிக்குது. இதுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு முக்கியத்துவம் ஒரு குறிப்பிட்ட வழக்குக்கு இவ்வளவு வேகமா 20 நாள்ல 10 ரெஸ்பாண்டன்ட்டை கூப்பிட்டு ட்ரையல் நடத்துறீங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல கூட இவ்வளவு வேகமா நடக்காது. அப்ப என்ன அர்த்தம், என்ன நோக்கம்? இப்ப என்ன நோக்கம்னா இந்த 2 நபர் தீர்ப்புகளை மதிக்காமல் தன் இஷ்டம் போல் தீர்ப்பு வழங்குவதை ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவம். கரூர் மாவட்டத்தில் ஒரு மடத்தில் பார்ப்பனர்கள் உண்டு போட்ட எச்சில் மேல மற்ற சாதிகாரெல்லாம் போய் உருளணும்னு ஒரு வழக்கம் இருக்கு. அந்த வழக்கத்தை 2015ஆம் ஆண்டு 2 நீதிபதிகள் அமர்வு தடை செய்கிறது. 2015 இவர் சிங்கிள் ஜட்ஜா அந்த கேஸை எடுத்து வேறொரு வழக்கை போட்டு அந்த தடையை கன்சிடரே பண்ணாம இவர் வந்து நீங்க உருள்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார். உச்சநீதிமன்றத்துக்கு போகுது அந்த வழக்கு போய் எப்படி 2 நபர் தீர்ப்பு சொன்ன ஒரு வழக்கில் ஒரு நபர் தீர்ப்பு முரணா சொல்ல முடியும்? ஹையர் பெஞ்ச் தான் அது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஜுடிஷியல் கொஸ்டினை முன் வச்சு ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் தீர்ப்புக்கு தடை கொடுக்கப்பட்டது. அப்ப மீண்டும் வந்து அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் இல்லாத மக்களுடைய சுயமரியாதை காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு நீங்க அதே மாதிரி தானே இங்க பண்றீங்க. 2017 வந்து ஜஸ்டிஸ் பவானி சுப்புராயனும் கல்யாண சுந்தரம் அவர்களும் உறுதி செய்த ஒரு தீர்ப்பை நீங்க வேறொரு வழக்கை போட்டு பைபாஸ் பண்றீங்க. அப்ப நீங்க ஹையர் பெஞ்ச் தானே பண்ண முடியும். அப்ப
அப்ப அதனால தான் அவர் பதட்டப்படுகிறார். இது உச்சநீதிமன்றத்துக்கு போனால் எப்படி எச்சிலலை வழக்குல வந்து அந்த தீர்ப்பு பேக் ஃபயர் ஆனிச்சோ, அந்த தீர்ப்புக்கு தடை கிடைத்ததோ அதே போல நடந்துரும் அப்படிங்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் இந்துத்துவ தரப்பு என்ன பண்றாங்கன்னா ஃபோர்ஸ் பண்றாங்க. 2 நிமிஷத்துல பண்ணு, 1 நிமிஷத்துல பண்ணு, 6 மணிக்கு கோர்ட்டை கூட்டுறேன், 6:05 வந்து உட்காரு. இந்த நாட்டுல யார் எங்க நடந்திருக்கு? நீங்க கலெக்டர் வாங்க, இவங்க வாங்க, 6 மணிக்கு வாங்க, 6:05 வாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் அங்க ஏஜி ஏஏஜி இருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீதிமன்றத்துக்கு அழைப்பது வழக்கம். நீங்க வந்து 6 மணிக்கு சொல்லி 6:05 வாங்க, 5:30 சொல்லி 6:05 வாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இதுவரைக்கும் எந்த வழக்கிலையுமே நடக்காத விசித்திரங்கள். அந்த இதெல்லாம் விசித்திரம் நடக்குது அப்படிங்கிறப்ப தான் இதனுடைய பின்னணி குறித்து நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு.